என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறீர்களா? நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. அநேக சமயத்திலே வாழ்க்கையில் பலவிதமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது. எந்த தீர்மானம் எடுப்பது, எதை செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சமயங்களிலே நமக்கு தேவனது வார்த்தை அன்போடு போதிக்கிறதை உள்ளடக்கியதாக இருப்பதுதான் சத்திய வேதாகமும். வேத புத்தகத்தில் இருப்பதெல்லாம் நம் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும் என்பதை அந்தந்த நாளுக்கு அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற வகையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா? வேதத்தை திறந்து பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த வேதத்தின் அடிப்படையிலே, அதில் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுக்க கற்றுக்கொள்ளுவோம். அன்பின் பரம தகப்பனே, அன்போடு கூட ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக வேத வசனங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதை ஒரு ஒழுங்கோடு நாங்கள் படித்து அந்த வசனங்களின்படி எங்கள் வாழ்க்கையை அமைக்க பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த வார்த்தைகளை எழுதின பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் வாசமாயிருக்கிறவரே, வெளிப்பாடுகளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.